ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பாது சேனல். வாங்க வெளியில போலாம். அம்பத்தூர்ல இருந்து ஆவடிக்கு செல்லும் சாலையில இந்த வட திருமுல்லை வாயில் இருக்குங்க. பல்வேறு சிறப்புகள் நிறைந்த இந்த பச்சையம்மன் கோயில் 500 வருஷங்களுக்கு முன்பே சிறப்பாக இருந்திருக்கு. அன்னை பார்வதி தேவி இமயமலையிலிருந்து மரகதவல்லியாக சென்னை திருமுல்லை வாயிலில் குடிக்கொண்டதுனால இந்த அம்மனை பச்சையம்மன் அப்படின்னு வழிபடுறாங்க. சிவனும் பார்வதியும் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பிரிங்கி முனிவர் சிவனை மட்டும் வண்டு உருவத்தில் சிவனை மட்டும் வலம் வந்து வழிபடுறாரு. சிவசக்தி பார்வதிக்கு ரொம்ப கோபம் வருது, நியாயமில்லைன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தவறு ஏற்படாமல் இருக்க எனக்கு சரிபாதி வேணும் சிவனின் உடலில் அப்படின்னு சொல்லும்போது சிவன் மறுக்கிறதுனால இவங்க வைராகியத்தோட சிவனை பிரிந்து தவம் செய்ய தேர்ந்தெடுத்த இடம்தாங்க இந்த திருமுல்லை வாயில். நல்ல காவி உடை உடுத்தி ருத்ராட்சம் சடை தரித்து பூலோகத்துக்கு வந்து தவம் செய்ய சரியான இடத்தை தேடுறாங்க. பார்வதி தேவி இமயத்திலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாத்துலேயும் நீராடி எல்லா இதையும் சிவபெருமான் இருக்கக்கூடிய அத்தனை தலங்களிலும் சிவபூஜை செய்ய கிளம்புறாங்க. அவங்களோட 64 தோழியர்கள் யோகினியரும் துணையாக வராங்க. காசி முடிஞ்சு உஜ்ஜயினி வரும்போது அக்னி வீரன் ஆகாச வீரன் உட்பட 7 சகோதரர்களும் பெண் பித்தர்களாகவும் அநீதர்களாகவும் கொடுமையானவர்களாகவும் நாட்டை ஆண்டு வராங்க. அக்னி வீரன் அழகு மிகுந்த இந்த பார்வதி தேவியை பார்த்து மோகம் கொள்றாரு. பார்வதி உடனே சிவனை துதிக்க திருமால் பிரம்மா மற்றும் அஸ்வினி தேவர்கள் அவருக்கு பக்க துணையாக பார்வதி தேவிக்கு கூட வராங்க. தன்னுடைய சகோதரி கிட்ட தகாத வார்த்தையை பேசின அக்னி வீரனை கண்டு பெரிய அரக்க வடிவம் எடுக்கிறார் திருமால். வானளவு உயர்ந்து அவனை வந்து தன் காலடியில் அழுத்தி அப்படியே செயலற்றவனாக்குறாரு. வானளவு உயர்ந்து நின்றதுனால வான்முனி அப்படின்னு இங்கே வாழ்முனியாக மருவி அழைக்கப்படுறாரு. உடன் வந்த ரிஷிகளும் திருமாலை போலவே பெரிய உருவம் கொள்கிறாங்க. அக்னி வீரனோட மகன் வந்து வீரமுத்து இதை கண்டு ரொம்ப சண்டைக்கு வராரு. வாழ்முனியான திருமால் அவனது படைகளை அடிக்கிறாரு. அவனை வதம் செய்ய போகும்போது அவனுடைய மனைவி வீராட்சி விஷ்ணுவின் காலில் விழுந்து மடிப்பிச்சை கேட்க வாழ்முனி அவனை வந்து விடுவிக்கிறாரு. தேவர்கள் வந்து தங்கள் இருப்பிடம் திரும்ப பார்வதிக்கு துணையாக மகாலட்சுமி சரஸ்வதி இந்திராணி இவங்கெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திருமால் வந்து சிவனோட கட்டளைப்படி அவர்களோட உமையால் காசி மாநகர் சென்று அன்னபூர்ணியாகி அரண் செய்து யோக பூமியான காசியை விட்டு ஒவ்வொரு சிவத்தலமாக பூஜை செய்து இந்த காஞ்சி செல்ல போகிறாங்க. அப்படி போகும்போது தேர்ந்தெடுத்த திருமுல்லை வாயில் இந்த உமையம்மை சிவகங்கை சூரிய புஷ்கரணி அப்படின்னு இப்போ ஒரு குளம் நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த தீர்த்தத்தை உருவாக்குறாங்க. அதோட கரையில் தான் மக்களுக்கும் தேவர்களுக்கும் அல்லல் கொடுத்து வந்த ஹதாசுரனையும் அவனது படைத்துணை மகாபூதத்தையும் அழிக்கிறாரு. அங்கே கோயில் அமைச்சு சிவபூஜை செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம்தான் இன்னைக்கு நம்ம வழிபடுற திருமுல்லை வாயில் திருத்தலம். இந்த கோயிலில் வந்து மன்மதன் ரதி பெருமாள் முடியால் அழகி பூங்குரத்தி விநாயகர் பைரவர் திருமால் பெரிய மீசையோட வாழ்முனியாக உட்கார்ந்துருக்காரு. எதிரில் வந்து சுகரிஷியும் கருடாழ்வார் துணை நிற்கிறாங்க. செம்முனி கருமுனி முத்துமுனி வேதமுனி நாதமுனி சடாமுனி ஆகிய 6 முனிகளும் அப்படியே அமர்ந்து காவல் காக்குறாங்க. எதிரே அவங்களோட குதிரை முதலிய வாகனங்களை தயார் நிலையில் அணிவகுத்து இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கௌதம முனிவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் சிவலிங்க உருவோட நின்ற கோலத்தில் அருள அவருக்கு வந்து வலப்புறம் பச்சையம்மன் தவக்கோலத்தில் வழிபட்ட மன்னாதீஸ்வரர் அகோர வீரபத்ரர் சன்னதிகள் இருக்குங்க. மன்னாதீஸ்வரர் ரொம்ப அழகாக இருக்கார். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை பௌர்ணமி ஆகிய நாட்களில் வந்து சிறப்பு தரிசனம் செய்யறதுக்கு சிறந்த நாளாக இந்த பச்சையம்மன் கோயிலை சொல்கிறாங்க. அம்மன் திருத்தலங்களில் வந்து நடைபெறும் ஆடி மாதம் நவராத்திரி இந்த அனைத்து திருநாட்களிலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பூஜை உண்டாகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த திருமுல்லை வாயில் தலம் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து தெய்வங்களும் இங்கே இருக்கிறதுனால பச்சையம்மனை வழிபட்டால் அனைத்து தெய்வத்தோட அருளும் நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நிறைய
பெண் குலதெய்வங்கள் இருந்தால் கூட பச்சையம்மன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனாக கருதப்படுது. ஏன்னா அனைத்து சக்திகளும் சேர்ந்த அம்மன் தான் வந்து பச்சையம்மன் சொல்கிறாங்க. நான் வந்து திருப்தியாக சாமி கும்பிட்டேங்க. அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி வந்து ஒரு கோவிலுக்கு வந்து போயிட்டு வருது. அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பங்களும் அந்த பார்வதியுடைய தவத்தை அப்படியே காமிக்குது. நீங்களும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த திருமுல்லை வாயிலுக்கு போயிட்டு வாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சொன்னாங்க இது வந்து குலதெய்வம்னு சொல்லிட்டு. பச்சையம்மன் அந்த உற்சவர்கிட்ட பச்சை கலரில் தான் வந்து நமக்கு வந்து குங்கும பிரசாதம் கொடுக்குறாங்க. மூலவர் சன்னதியில் குங்குமம் விபூதி கிடைக்குது. இங்கே வந்து பச்சை கலரில் தான் நமக்கு கொடுக்குறாங்க. அந்த இடத்துல வந்து துர்க்கை வழிபாடும் இருக்குது. வாராகியும் துர்க்கைக்கு எதிர்க்க வாராகி எதிர்க்க தான் இதை வந்து விளக்கேற்றுறாங்க. தேங்கால எலுமிச்சங்கால இது எல்லாத்துலேயுமே வந்து வாராகிக்கு எதிர்க்க வந்து அவங்க ஏற்றுறாங்க. அப்படியே மனசுக்குள்ளே நிம்மதியாக இருந்ததுங்க. ஒரு நிமிஷம் அப்படியே எல்லா தெய்வத்தையும் ஒன்று சேர அங்கே பார்த்த ஒரு சந்தோஷம் கிடச்சிது. அப்படியே கிளம்பி வெளியில் நானும் ஐஷுவும் வந்துட்டோம். அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது ஆவடி ரீச் பண்ணுறோம். ஆவடி டேர்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய கடம்பாடி அம்மன் இதுவும் இங்கே ஒரு இடத்துல இருக்குங்க. எங்களுது உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் மகாபலிபுரம் கிட்ட. இந்த கடம்பாடி அம்மனையும் கோவில் திறக்கல அந்த நேரத்தில் நல்லா சேவிச்சுட்டு நானும் ஐஷுவும் அடுத்த ஒரு இடத்துக்கு போயிட்டோம். அது எந்த இடம் அப்படிங்கிறது நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.